ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஜாப்க்குமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் கொடுத்து ஒவ்வொரு இதுக்குமே ஜாப் வந்து ஃபில் பண்ணிட்டு வராங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ பார்த்தோம்னா விசி ஹோஸ்ட் டெக்னிக்கல் அப்படிங்கிற பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 30,000 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 23/12/2024 அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனல்லையுமே நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் வந்து டெய்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இப்போ பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 22/11/2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்தே அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிரும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 23/12/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்ளை பண்ணுறதுல பார்த்தோம்னா ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 24/12/2024 சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கான டேட் வந்து நாங்கள் வந்து பின்னாடி வந்து அறிவிப்போம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் பார்த்தோம்னா ஒன்லி த்ரோ ஆன்லைன் மோட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போஸ்ட் பார்த்தோம்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்டு மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற வெப்சைட் எதுவுமே அப்ளை பண்ணுறதுக்கு அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நேம் ஆஃப் த போஸ்ட்டு, அவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கானது பார்க்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா விசி ஹோஸ்ட் டெக்னிக்கல் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 30,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 75 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்ட் கோர்ட் ஹியரிங் த்ரோ வீடியோ கான்ஃபரன்சிங் ஹைபிரிட் ஹியரிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெக்டிஃபை நெட்வொர்க் சிஸ்டம் இஷ்யூ இன் த கோர்ட் ஹால். கோர்ட் ஹாலில் வச்சு நெட்வொர்க் சிஸ்டம், அதாவது நமக்கு அந்த நெட்வொர்க் இஷ்யூ எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து எனி அதர் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே பார்க்கணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படின்னு பார்த்தோம்னா கேண்டிடேட்கான மேக்ஸிமம் ஏஜ் ஷுட் நாட் எக்ஸீட் 35 இயர்ஸ், 35 வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த தேதிப்படி அப்படிங்கிறது அதையுமே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதையுமே பார்த்துக்கோங்க. அந்த ஏஜ் லிமிட்டுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பாசஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஐ அண்டு மெஷின் லேர்னிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிடெக் ஐடி, எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஐ அண்டு மெஷின் லேர்னிங், எம்டெக் ஐடி, எம்எஸ்ஐடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இதில் கொடுத்துருக்குற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சப்போஸ் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ் கட்டியிருப்போம் இல்லையா, அதுக்கான அமௌண்ட்டை வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இவங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 600 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து மார்க் பார்த்தோம்னா 120 மார்க், 120 மார்க் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இவங்களுக்கான டியூரேஷன் பார்த்தோம்னா எக்ஸாமினேஷன் டைம் 90 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஈச் கொஸ்டின்ஸ் கேரிட்ஸ் 2 marks and there will be a negative mark of 0.25 for each wrong question, அதாவது மைனஸ் மார்க் வந்து உண்டு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 2 மார்க் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ராங் ஆன்சருக்குமே என்ன செய்வாங்க அப்படின்னா மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்து த சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் ஓஎம்ஆர் ஆன்சர் சீட் as follows, அதாவது அதுக்கான மெத்தட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கானதையுமே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன், வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்யூட்டரை வச்சு தான் நமக்கு வந்து இந்த ஒர்க் இருக்கும் அந்த கோர்ட்டில் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போ இதில் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு ஓரியன்டாக வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் வந்து இதில் சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அடுத்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இருக்கும்.
அடுத்து இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜிஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து க்ளவுட் கம்ப்யூட்டரிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓரியன்டாக சிலபஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா 50 கொஸ்டின்ஸ், அதாவது 50 மதிப்பெண்கள் வந்து இருக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜென்ரல் நாலேஜில் இருந்து கேட்குறாங்க. அதுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்போம், மெண்டல் அலர்ட்னஸ் கேட்போம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு ஃபைனல் இன்டர்வியூக்கு வந்து 30 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இன்டர்வியூக்கு வந்து 1:5 ரேஷியோ அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இன்டர்வியூக்கு. அடுத்து வந்துட்டு ஃபைனல் செலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாமில் எழுதின மார்க்கு, அப்புறம் ஃபைனல் இன்டர்வியூவில் எடுத்த மார்க்கு, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் இந்த வெப்சைட், அதாவது MHC வெப்சைட், அந்த ரெக்யர்மெண்ட் இருக்குல்லையே அதில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. அது மாதிரி யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே அதில் தான் கொடுப்போம் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வில் பி ஹோஸ்டட் இன் த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் பேஸ்ட் ஆன் மெரிட் ஒன்லி. இது வந்து பியூராக வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா மெரிட்டில் தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர் மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.